ஜெஃப்னாபுரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பேசுபொருளாக இருக்கிற நபர் யார் என்று பார்த்தீங்கன்னா எஸ்கே கிருஷ்ணா. அவருடைய யூடியூப் தளத்தில் உதவி செய்தவர்கள் தொடர்பான காணொலிகளை பதிவிட்டு வருவார். உதவி யாருக்கு தேவையோ அவர்கள்ட்ட புலம்பெயர் தமிழர்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி அந்த உதவிகளை அவர் செய்கிறதுல ஒரு செய்து அந்த காணொலியில் பதிவேற்றுறது தான் அவருடைய யூடியூப் தளத்தின் உள்ளடக்கமாக இருக்கின்றது. அந்த வகையில் அவர் தொடர்பான ஒரு காணொலி ஒன்று வெளியாகி அவரே ஒரு கணவனை இழந்த தாய் ஒருவர், கணவனை இழந்த மனைவி ஒருவர் தன்னுடைய பிள்ளையை வளர்த்து வருகின்றார். அதாவது தாயின் தயவுல வாழ்கிற ஒரு மாணவி ஒருவர்கிட்ட காணொலி எடுக்க போன்ற பொழுது அந்த மாணவியை வலுக்கட்டாயமாக நீங்கள் காணொலிக்கு வரவில்லை என்கின்ற பொருள்பட பல வார்த்தை பிரயோகங்கள், தவறான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்து அந்த காணொலி எடுத்திருப்பார். அந்த காணொலி வெளியான பிறகு அது பலர்கிட்டையும் எதிர்ப்பலைகளை சம்பாதிச்சிருந்தது. அந்த எதிர்ப்பலைகள் என்ற ஒரு படிநிலை தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசினா பிறகு இது ஒரு பெரிய அலையாக மாறுகிறது. இந்த எதிர்ப்பல இந்த எஸ்கே கிருஷ்ணா என்கிற நபரை எப்படி பாதிக்கின்ற பார்த்தீங்கன்னா அவர் போகிற இடங்களில் அவருக்கு எதிராக மாறுகின்றது. குறிப்பாக அவர் மீண்டும் அந்த குடும்பத்திட்ட காணொலி எடுப்ப போயிருந்தார். அந்த மறுப்பு காணொலி ஏதோ ஒரு வகையில் ஒரு காணொலி எடுக்கிறதுக்கு சென்றிருக்கிறார். அந்த இடத்துல அவர் இடமறிச்ச பொதுமக்கள் அவருக்கு எதிரான பல குரல்களையும் எழுப்பியிருந்தார்கள். உதாரணமாக அந்த பிள்ளைங்க ரிசல்ட்ஸ்ல இருந்து அவர்கள் கேட்டிருந்தார்கள், ஏன் இந்த பிள்ளை ரிசல்ட்ஸ் காணாது, ஏன் அந்த காணொலியில் காணான்னு சொல்றீங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன் அந்த பிள்ளைய காணொலிக்குள்ள வரணும்னு சொல்றீங்க, வரணும்ன்ற கட்டாயம் இல்லை, ஒரு உங்களை விட்ட ஒரு தங்கச்சியோ அக்காவோ இருந்தால் அப்படித்தான் செய்வீர்களா என்கின்ற பொருள்பட அவர்களுடைய வார்த்தைகள் மிகவும் அம்பு போல இருந்தது. இருந்தாலும் கூட அதற்கு பதில் சொல்ல முடியாத நிலையில திக்குமுக்காடி எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் இருந்திருந்தார். ஆக இதுதான் நிலவரம். எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் அந்த போலீஸார்ட்ட பிடிபெற முதல் வரைக்கும் இதுதான் நடந்தது. பிறகு அந்த மக்கள் பிடிச்சு எஸ்கே கிருஷ்ணா உட்பட 4 வரை போலீஸார்ட்ட ஒப்படைச்சிருந்தவர். பிறகு நீதிபதி அவர்கள் இவர்கிட்ட வழக்கு மெல்லா நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டு நீதிபதி அவர்கள் 14 நாள் விளக்கமறியல் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் மட்டுமில்லை, இவரோடு சேர்ந்து 4 பேர் இன்னும் கொஞ்சம் பேரை தேடுதல் நடவடிக்கையும் அது மட்டும் இல்லாமல் பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான விடய பிறப்பில் தான் இந்த எஸ்கே கிருஷ்ணாவினுடைய இன்றைய நிலைமை காணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஆதரவாக வாதாடுவதற்காக 10 வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள். அது தொடர்பாகவும் மக்கள் மத்தியில் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றது. அதாவது ஒரு தேவை உடையவர்களை இவ்வளவு கேலியாக கிண்டலாக காணொலி எடுப்பவருக்கு ஆதரவாக இப்படி 10 வழக்கறிஞர்கள் ஆஜராகி இருக்கின்றார்கள் என்று இப்ப கூட மக்கள் மத்தியில் அது தொடர்பான எதிர்ப்பறைகளையும் பரவி வருகின்றது. இவர் உதவி செய்தவரை காணொலி எடுப்பது தொடர்பாக யாருமே இவருக்கு எதிராக கதைக்கவில்லை. ஆனால் அந்த உதவி செய்பவர்களை அவமானப்படுத்தும் முகமாக சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ளல், அவர்களை கேலி கிண்டல் செய்யும் மூலமாக தேவை உடையவர்களை, அதாவது சாதாரணமாக ஒரு நபருடைய அனுமதி இல்லாமல் நாங்கள் ஒருவரை கேலி கிண்டலை செய்ய முடியாது. ஆனால் இவர் தேவை உடைய வறுமைப்பட்ட மக்களை கேலி கிண்டல் செய்திருக்கின்றார். அப்போ இது எந்த நிலையில் பார்க்கப்படுது என்று பார்க்குறேன்னா, நான் காசு கொடுக்குறேன்றதுக்காண்டி என்ன எவ்வளோ அவமானப்படுத்துவியா என்று அது ஒரு நிலைப்பாடெலாம் பார்க்கப்படுது. ஆக இந்த நிலைப்பாட்டில் பார்க்கப்படுகின்றது அவருடைய இந்த பயணம் இப்போ போலீஸ் நிலையம் வரைக்கும் சென்றிருக்கின்றது. ஆகவே இந்த விடயப்பிறப்பு தான் இப்போ ஒரு பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது. அந்த விடயம் தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில நல்ல விடயங்களை பேசுகிற முகத்தில் இன்னொரு விடயம் பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு கதையை பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு. அதாவது முஸ்லீம்களுடைய விவாகம் மற்றும் விவாகரத்து சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக முஸ்லீம் மக்கள் முகம் சுளிக்கும் முகமாக பேசினார் என்ற வகையில் இவர் மேலே பாராளுமன்றத்தில் பல எதிர்ப்பலைகளையும் கிளம்பியிருந்தது. அதில் கிஸ்புல்லா என்ற பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு எதிராகவே கூறியிருந்தார். அதுவும் இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா, மண்டை கோளாறு இருக்கின்றதா என்கின்ற பொருள்பட அவரை பேசியிருந்தார். எங்களுடைய விவகாரம் எங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக பேசுகிறேன்னா நீங்கள் அரசு இது தொடர்பான விடயங்களை பார்க்கும். ஆக இது தொடர்பாக பேசுவதற்குரிய உரிமை அவருக்கு கிடையாது. தேவையில்லாத விடயங்களை பேசுகிறார். இனி அவருக்கு மண்டல கழிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கக்கூடாது என்கின்ற பொருள்பட அவர் கழிச்சிருப்பார். அதற்கு பிறகு தாகிர் என்பவரும் இதற்கு அவர் கதைத்ததுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்திருப்பார் அல்லது பிரேரணையை முன்வைத்திருப்பார். ஆகவே இவர் ஹிஸ்புல்லா கதைத்த அளவுக்கு அவ்வளவு ஆக்ரோஷமாக கதைக்காட்டியும் கூட அந்த அவருடைய கதைக்கு உடனடி விமர்சனத்தையும் காட்டியிருந்தார். ஆனால் அதற்கு பிறகு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிகவும் நாகரிகமான முறையில் அதற்குரிய பதில் காணொலியையும் வெளியிட்டிருப்பார். முன்னைய நாட்களையும் கூட நாங்கள் அன்றைய காணொலியை சொல்லியிருந்தோம், இவருடைய பேச்சுக்கள் மிகவும் வலுப்பெற்றிருக்கிறது மற்றும் தேவையான விடயங்கள் பலவற்றை பேசுகிறார் என்று. அந்த வகையில் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கிற பாங்கும் உடனடியாக நடந்திருக்கிறது. உடனடியாக அந்த காணொலியை வெளியிட்டு அந்த மன்னிப்பையும் கேட்டிருக்கின்றார். அதாவது நான் கதைத்தது தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள்,
அதாவது அது மட்டும் இல்லாமல் இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது நான் ஒரு மதத்தை புண்படுத்தும் நோக்கமாக சொல்லவில்லை. அப்படி ஒரு மதத்தை புண்படுத்தி இருந்தால் இது தொடர்பாக மன்னிப்பை கேட்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் தாயிர் எனது நண்பர் என்னுடைய நேரடியாக இது தொடர்பாக பேசியிருந்தார் என்கின்ற பொருள்பட ஒரு காணொலியையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார். நேற்று முன்தினம் பேசுகின்ற போது ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லிம்களுடைய விவாகர சம்பந்தமாக பேசினார். அது காலத்துக்கு காலம் இந்த சமூகத்திற்கு எதிராக பேசப்படுகின்ற ஒரு விடயம். அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏற்கனவே அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிலே திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தால் அவைகள் முஸ்லிம் சமய கலாச்சாரத்தினை கிளம் ஜமியத் உலமா கல்வி அமைச்சு நீதி அமைச்சு எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய விஷயம். அவைகளை பேசி ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு சமூகத்தினுடைய உணர்வுகளை தூண்டுகின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் முடிக்கக்கூடாது. ஆகவே அதிலே குறைகள் இருந்தால் MMDA திருத்தப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அது செய்யப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓல்சிலோன் ஜமியத்துல் உலமா, அதே போன்று முஸ்லிம் கல்ச்சரல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, முஸ்லிம் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அதை சேர்ந்து செய்ய முடியும். அதை விடுத்து இந்த சபையிலே வந்து ஒரு முஸ்லிம்களுடைய மனதை புண்படுத்துகின்ற விதத்திலே பேசிவிட்டு அதற்கு முஸ்லிம் சமூகத்தின் சார்பிலே அது தொடர்பான விளக்கங்களை கேட்கின்ற போது மிக கேவலமாக மோசமாக ஒரு பைத்தியகாரனை போல தன்னுடைய அறிக்கைகளை விடுவதன் மூலம் இது தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் இடையிலே ஒரு பெரிய ஒரு பிளவை ஏற்படுத்தும். உண்மையிலே அவருக்கு அந்த பாராளுமன்ற ஒரு மூளைக்கோளாறு இருக்கிறதா என்று கூட எங்களுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. ஆகவே கௌரவ தவிசாளர் அவர்களே இது விடயத்திலே உரிய கவனம் செலுத்த வேண்டும். பாராளுமன்றத்திலே தனக்கு இருக்கின்ற அந்த உரிமையை பயன்படுத்தி ஒரு முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக, முஸ்லிம்களுக்கு எதிராக, ஒரு மார்க்கத்திற்கு எதிராக இவ்வாறு கீழ்த்தரமாக பேசுகின்றவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு பேச்சுக்கள் கொடுக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அவருடைய உடனடியாக அவரே நீங்கள் வைத்தியசாலைக்கு அனுப்பி அவருடைய மூளையை பரிசோதனை செய்யுங்கள் தயவு செய்து. ஆகவே இது இனங்களுக்கு இடையான பிளவுகளை உண்டு சொல்லி வைக்க விரும்புகிறேன். எனது சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இருக்கின்றார். அவர் என்னோடு மிக நெருங்கிய ஒரு நண்பர். அண்மையிலே எங்களுடைய மார்க்கத்துக்குள்ளே அவர் ஏதோ மூக்கை நுழைத்து விட்டார். அவர் தெரிந்து செய்தாரா அல்லது விளம்பரத்துக்கு செய்தாரா எதற்கு செய்தார் என்று தெரியாது. அவரை நாங்கள் தண்டிக்க முடியாது. அவருக்கும் எங்களுடைய மார்க்கத்தை அன்பான முறையில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த இடத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், நாங்கள் புனித இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். எங்களுடைய மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது. இதிலே யாரும் நாங்கள் மூக்கை நுழைத்து மாற்றம் செய்வதற்கு முடியாது. எனவே ஒரு மனிதனுடைய கருவறை பிறப்பிலே இருந்து மரணிக்கும் வரைக்கும் அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற வரைக்குமான விடயத்தை எங்களுடைய புனித அல் குர்ஆனும் எங்களுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறையும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றது. அது ஆணாக இருந்தால் எவ்வாறு, பெண்ணாக இருந்தால் எவ்வாறு என்று. எனக்கு කාලය අවසానයි. 2 minute time please. කාලය දෙන්න අපහසුයි. කාල වේලාව අනුව ඔබතුමා ඉක්මනින් අවසන් කරන්න. சகோதரர் எங்களுடைய அர்ஜுனா அவர்களுக்கு சில விடயங்களை கூறி நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். எனவே அவர் ஒரு படித்தவர், பண்புள்ளவர். அவர் ஒரு தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல, மக்களினால் தெரிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றார். எனவே மக்களுடைய ஆதரவை பெற்று வந்தவர். இந்த நாட்டிலும் இருக்கின்ற அனைத்து மக்களோடும் இணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த விடயத்திலே நான் இந்த விடயங்கள் எங்களுடைய சகோதரர் முஸ்லிம் சகோதரர் சொன்ன விடயங்களிலே ஒரு சில விடயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும். பொதுவான மக்களிடமிருந்து வந்த கோரிக்கைகளை மட்டுமே நான் ஒரு பெண்களுடைய சார்பாக இங்கே சொன்னேன் ஒழிய என்னுடைய சகோதரர் உட்பட என்னுடைய ஹிஸ்புல்லா அவர்கள் உட்பட தெரிந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். தாகிர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறேன். முஸ்லீம் மதம் என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு 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 சிறிய மதம் அல்ல. அது ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து வருகின்ற மதம். அந்த மதத்திலே எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்துவதற்கு நாங்கள் யாரும் முயற்சிக்கவில்லை. எங்களுடைய ரத்தம் அவர்கள். ஆகவே நான் சொன்ன விடயம் சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் மட்டுமே நாங்கள் கருதியதே தவிர இந்த மதத்தை இந்த மதத்தை நிந்திப்பதற்காக நாங்கள் அவற்றை செய்யவில்லை என்பதை கூடி விடைபடுகிறேன். நான் அவர்கள் இன்றைய தினம் நான் தெரிவித்த கருத்துக்கள், அது தவிர என்னுடைய முகப்புத்தகத்திலே வந்த 1-2 போஸ்டுகள் சம்பந்தமாக என்னோட கதைத்தார். அவர் என்னோட கதைத்த போது சொன்ன விடயம் என்னென்றால், உங்களிடம் நல்ல மதிப்பு இருக்கிறது, உங்களுடைய சமூகத்திலே உங்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது, ஆகவே
ஒரு சமூகத்தினுடைய மதங்களை தாங்கள் அவமதிப்பது போன்ற கருத்துக்களை இட வேண்டாம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நானா நீங்கள் என்னுடைய பேரை சொல்லியிருப்பதால் நான் அதற்குரிய பதிலை சொல்லுகிறேன். நான் உங்களுடைய மதத்தை மதிப்பவன். நான் தெளிவிலே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்ல தெரிந்தவன். அவர்களுடைய மதத்தை மதிப்பவன், அவர்களுடைய மன எண்ணங்களை மதிப்பவன். ஆனால் அடிப்படைவாத கோட்பாடுகளை என்றுமே ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆம், சில விடயங்கள் தர்க்கத்துக்குரியவை. எங்களுடைய மதங்களை எடுத்து பார்த்தாலும், அவர்களுடைய மதங்களை எடுத்து பார்த்தாலும், புத்த மதமோ கிறிஸ்டியன் மதமோ எந்த மதங்களை எடுத்து பார்த்தாலும் சில விடயங்கள் தர்க்கத்துக்குரியவை. அதில் எந்த மாற்றங்களும் இல்லை. ஆனால் அவை யாருடைய மதங்களையும் மனங்களையும் புண்படுத்துமாக இருந்தால் அந்த கருத்துக்களிலிருந்து நாங்கள் விலகி இருப்பது நல்லது என்பதை நான் இன்று புரிந்து கொண்டேன். என்றால் சில விடயங்களை சொல்லி வைப்பதற்கு சொல்லி கொடுப்பதற்கும் அது மருத்துவம் சார்ந்ததாக இருக்கலாம், மனநிலை சார்ந்ததாக இருக்கலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்கு இருக்க வேண்டும். அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்பு உள்ளவர்களிடம் அவற்றை கதைக்கலாம். அல்லாது அவற்றை கதைப்பது பிழை என்பதை நான் இன்று தெரிந்து கொண்டேன். ஆகவே இன்றைய தினம் தாகிர் நானா அவர்களுடைய என்னுடைய பாராளுமன்ற உரைக்கும் ஹிஸ்புல்லாவினுடைய கதைக்கும் நான் பதில்களை சொல்லியிருக்கிறேன். ஹிஸ்புல்லாவினுடைய கதையை நான் பார்க்கவில்லை, பார்த்துவிட்டு அதுக்குரிய பதிலை சொல்லுகிறேன். ஆனால் தாகிர் நானா என்னோட நன்றாக பழகுவார். ஹிஸ்புல்லா என்னுடன் கதைப்பதே இல்லை, அதான் உண்மை. அவர் வருவார், சிரிப்பார், போய் வரவான. தாகிர் நானா என்னுடன் கதைப்பார், என்னுடன் நெடுக அளவலாகுவார். என்னுடைய உண்மையான நண்பர், முஸ்லிம் நண்பர்கள்ல என்னோட இருக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள்ல ஒருத்தர் தாகிர் நானா. அவருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். அவருடைய மனம் பாதிக்கப்பட்டிருந்தால் மன்னிக்கவும் என்று சொல்லியிருந்தேன். ஏனென்றால் நான் மதங்களை நிந்திப்பதற்காக சொல்லவில்லை. சிறு குழந்தைகளுடைய உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமாக தான் அந்த கருத்தை கதைத்தேன், பெண்களுடைய. ஆகவே அதிலே நான் இன்றைய பாராளுமன்றத்திலே நான் அவர் சொன்னதற்காக சொன்ன பதிலையும் இதோடு இணைத்துக் கொள்கிறேன். முஸ்லிம் மக்கள் ஒரு சில விடயங்களை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். யாரும் உங்களுடைய மதத்தை நிந்திப்பதாக இல்லை. நீங்களாக வந்து தூசணங்களால் கத்தும் போது மட்டும்தான் எங்களுக்கு சில வேளைகளிலே அதை தாங்கிலாமல் பதிவுகளை போட வேண்டி இருக்குமே தவிர மற்றபடி யாரும் உங்களுடைய நான் பள்ளி சென்றிருக்கிறேன், தொழுது இருக்கிறேன், அதான் உண்மை. நான் என்னுடைய பாடசாலை நண்பர்களுடன் பள்ளி சென்றிருக்கிறேன். என்னுடைய கேம்பஸ் பல்கலைக்கழக நண்பர்களுடன் நான் பள்ளி சென்றிருக்கிறேன். அவர்களுடைய உணவை என்றிருக்கிறேன். அவர்களுடைய நோன்பு காலத்திலே அவர்களோடு சேர்ந்து நோன்பும் இருந்திருக்கிறேன், அதான் உண்மை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான ஒரு தகவல் என்று வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் ஒரு காணொலியை போட்டிருப்போம். அதில் வேலுப்பிள்ளை பிரபாகரன், விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய வீரச்சாவினை நாங்கள் அனுஷ்டிக்க வேண்டும், அதாவது அவர் வீர மரணம் அடைந்து விட்டார், அவருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட வேண்டும் என்கின்ற பொருள்பட பல பேச்சுக்கள் இருந்திருந்தன. இந்த பேச்சு எப்போ இருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பல நெடுமாறன் தலைவர் உயிருடன் இருக்கின்றார் என்று சொன்னதில் இருந்தே பல பேசுபவர்கள் இது தொடர்பாக வெளிவந்த பெண்ணமே இருக்கின்றது. இல்லை, தலைவர் உயிருடன் இல்லை என்று ஒரு தரப்பினரும், குறிப்பாக அவருடைய அண்ணனுடைய மகன் தலைவர் உயிரோடு இல்லை என்கின்ற பொருள்படவும், அது மட்டும் இல்லாமல் பல நெடுமாறன் போன்ற பலரும் தலைவர் உயிருடன் இன்னும் இருக்கின்றார் என்கின்ற பொருள்படவும் பேசிக்கொண்டே இருக்கின்றார். இது தொடர்பான பல காணொலிகளும் வெளிவந்தது. தலைவருடைய மகள் இன்னும் உயிரோடு இருக்கின்றார் என்றும் அவர் தொடர்பான காணொலி விழுகின்றது. அது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு மூலமாக அந்த காணொலி உருவாக்கப்பட்டது என்கின்ற பல சர்ச்சைகளும் வெளிவந்திருந்த இந்த சூழ்நிலையில் இப்போ ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்திருக்கு. என்னென்று பார்த்தீங்கன்னா, தலைவருடைய வீர வணக்கத்தை அனுஷ்டிப்பது தொடர்பான ஒரு விடயம்தான். அதாவது தலைவர் பிரபாகரன் அவர்கள் வீரச்சாவின் அறிவிப்பு, தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வீரச்சாவின் அறிவிப்பு நாளை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படும் என்கின்ற ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இது 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடந்த ஒரு கலந்துரையாடல்களில், அதாவது முன்னாள் போராளிகள் உட்பட தமிழ் பிறப்பு சார்ந்த பலரும் கலந்து கொண்ட கலந்துரையாடலில் இது தொடர்பாக தீர்மானிக்கப்பட்டது என்றும் இது தொடர்பான உத்தியோகபூர்வ தகவல் நாளை வெளிவரும் என்கின்ற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே இது எந்த அளவுக்கு இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டது என்று தெரியவில்லை. இருந்தாலும் கூட இந்த செய்தி வெளியான உடனே இது தொடர்பான எதிர்ப்பலைகளும் கிளம்பி இருக்கின்றது. ஆக ஒருவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்கின்ற DNA பரிசோதனை கூட ஒழுங்கான முறையில் அறிவிக்கப்படவில்லை. ஆக அப்படி இருக்கின்ற பொழுது தலைவர் இறந்து விட்டார் என்று எப்படி நீங்கள் கூற முடியும் என்று ஒரு சாரார் தங்களுடைய எதிர்ப்பலைகளை சொல்லிய வண்ணம் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயம் அதாவது தலைவர் உயிருடன் இருக்கின்றாரா இல்லையா என்கின்ற விடயம் ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் ஒவ்வொரு காலப்பகுதியிலும் தொடர்ந்து வருகின்ற ஒரு சர்ச்சையாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே இதுவும் ஒரு எதிர்ப்பலைகளையும் விமர்சனங்களையும் உருவாக்கிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். என்னென்று பார்த்தீங்கன்னா, செவ்வந்தியினுடைய விடயம். செவ்வந்தியினுடைய விடயத்தை பார்க்கின்ற பொழுது இஷாரா செவ்வந்தி என்ற நபர் இன்று வரைக்குமே தேடுதல் பணியில் தான் இருக்கின்றார். ஆனால் அவரை இன்னுமே கண்டுபிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் உலகத்தில் இருக்கிற பல பாதாள குழுக்களில் இப்போ வரைக்குமே தொடர்பில் இருக்கிறார்.
என்கின்ற ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. ஆக இந்த செய்தி வெளியான பிறகு அவரை தப்பிக்க விட்டது வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்திலேயே தோற்றுவிக்கலாம் என்றும் பல விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஊடக பேச்சாளர் சொல்கின்ற பொழுது அவர் இந்தியாவுக்கு போய்விட்டார் என்கின்ற தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அது முற்றிலும் பொய்யானது. அந்த சம்பவம் நடந்து அதை வந்து கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்யப்பட்ட உடனேயே நாங்கள் எங்கள் நாட்டின் எல்லா பாதுகாப்பை பலப்படுத்திட்டோம். ஆகவே அவர் வெளியில் செல்வதற்குரிய எந்த வாய்ப்புகளும் இல்லை, அவர் இந்தியா சென்று விட்டார் என்று சொல்வது ஒரு பொய்யான தகவல். ஆகவே அப்போ இவர் இப்படி சொல்கின்றார் என்றால், ஊடக பேச்சாளர் இப்படி சொல்கின்ற பொழுது இன்னொரு விடயம் கேள்வி இருக்கிறார். அப்போ அவர் எங்கே போயிட்டார்? அவர் இந்த நாட்டை விட்டு தப்பியோடவில்லை அல்லது வேறு நாட்டுக்கு செல்லவில்லை என்றால் எங்கே போயிட்டார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த இஷாரா சிவந்தியினுடைய விடயம் ஒரு மர்மமான முடிச்சாகவே இற்றை வரைக்குமே இருக்கின்றது. ஆக இது மர்மமான முடிச்சாக இருக்கின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் ஒரு வகையில் தமிழ் கட்சிகளுடைய பிளவு ஒரு பேச முடியாத அல்லது பேசுகின்ற பொழுது பல தமிழ் மக்கள் மத்தியிலேயே ஒரு விசனத்தை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கின்றது. அதுலேயும் குறிப்பாக தமிழரசு கட்சியில் இருக்கிற பிளவு வந்து மிக மோசமான நிலையில் இருக்கிறது. அதில் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களுக்கும் இடையில் இருக்கிற ஒரு பனிப்போர் வந்து இற்றை வரைக்குமே வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. கருத்து நிலைப்பாட்டில் இருவரும் வேறு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம் என்று எல்லாருக்குமே தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுமந்திரன் சொல்கின்ற பல கருத்துக்களையும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ முற்றாக நிராகரித்து கொண்டே இருக்கின்றார் அல்லது முற்றாக மறுத்து கொண்டே இருக்கின்றார் ஸ்ரீதரன் அவர்கள். ஒரு ஊடக சந்திப்பில் சொல்கின்ற பொழுது சுமந்திரன் சொல்கிறார் என்னென்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்கின்ற பொழுது நான் அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன். அந்த இடத்த ரப்பறதுக்கான தேசிய பட்டியல் மூலமாக நான் பெற மாட்டேன். அது பழைய கதை என்றாலும் கூட இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் ஒருவரை குறிப்பிட்டு சொல்கிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பேசியிருக்கின்றார். அவருடைய நிலைப்பாடு என்னென்னா மாகாண சபை முதலமைச்சராக வர முடியும், மாகாண சபைக்குரிய முதலமைச்சராக அவர் வர முடியும். அந்த நிலைப்பாடில் தான் அவர் தான் இருக்கிறாரோ தெரியல. அப்படி இருந்தால் அவர் வெளியில் போகின்ற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன் என்று அவர் சொல்லியிருந்தார். இதை முற்றாக ஸ்ரீதரன் அவர்கள் மறுத்திருக்கின்றார். நான் மாகாண சபையில் முதலமைச்சராக வருவதற்குரிய எந்த ஒரு எண்ணமும் இல்லை என்று அவர் மறுத்திருக்கிறார். ஆகவே இவர்களுக்குள்ள நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு கருத்து மோதல் இருந்த வண்ணமே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் வவுனியாவில் ஒரு கலந்துரையாடல் நடந்த தமிழரசு கட்சியினுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடந்த அதற்கு பிறகான காலப்பகுதியில் தமிழரசு கட்சியுடைய புதிய கிளை ஒன்று வவுனியாவில் திறக்கப்பட்டது, கட்சி அலுவலகம். அந்த கட்சி அலுவலக திறப்பு விழாவுக்கு ஸ்ரீதரன் அவர்கள் வரவில்லை. இந்த கலந்துரையாடலுக்கு வந்த ஸ்ரீதரன் ஏன் அங்கே வரவில்லை என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே அங்கு பலரை சந்திக்க வேண்டுமா இல்லை சுமந்திரனுடனான முகமுறிப்பு ஏற்படுமா என்கின்ற பல விமர்சனங்களும் இப்போ அரசியல் வட்டாரங்களில் எழுந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இந்த ஸ்ரீதரன் சுமந்திரனுக்குரிய போர் ஒரு பனிப்போராக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சுமந்திரனுடைய நிலைப்பாடு என்ன என்கின்ற கேள்வி இருந்து, ஏன் நீங்கள் திடீரென்று சுமந்திரனுடைய நிலைப்பாடு என்னென்னு கேட்குறீங்கன்னா, இப்போ தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு சுமந்திரன் நிலைப்பாடு என்கின்ற வகையில் வந்திருக்கு என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கினார்.